எவனுக்கு இதே ஜென்மாவில் மோட்சமோ அவன் தான் முதல்ல திருவடி சம்பந்தத்துக்கே வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. 1000 தான் உட்காந்து மைக்கை பிடிச்சிட்டு பேசினதுனால மட்டும் எல்லாரும் வந்துட மாட்டான். பாக்கியம் இருக்கிறவன் தான் கிடைக்கும். பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தவன். அதனால நீ உண்மையாக பக்தி பண்ணுறியானா ஒரே தெய்வத்துக்கிட்ட பக்தி பண்ணு. அது எந்த தெய்வம் உனக்கு பிடிச்சிருக்கோ பண்ணு. அது கடைசியில் கொண்டு போய் சேர்க்கறது சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதின்னு சாஸ்திரம் சொல்றது. எந்த தெய்வத்தை நீ வழிபட்டாலும் உண்மையாக வழிபடு. அதுக்கிட்ட மட்டும் காதலோடு இரு. அதுக்கிட்ட மட்டும் மனசை செலுத்தி அதை மட்டும் வழிபடு. நீ எங்கே திரும்பினாலும் உன் வீட்டில் பிள்ளையார் பக்தனாக இருந்தால் பிள்ளையாரை மட்டும் வச்சுக்கோ. பிள்ளையார் கோயில் மட்டும் போ. வேறு எந்த தெய்வத்தையும் பிடிக்காத, எந்த தெய்வத்தையும் போகாது. சிவபக்தன்னா என்ன அர்த்தம்? சிவனை தவிர வேற தெரியாது தெய்வம் அப்படின்னு இருக்கணும். அது மாதிரி இருந்தவா தான் ஒவ்வொருத்தரும் விஷ்ணுகிட்ட வந்து சேர்ந்தா. அந்த சிவனே சொல்லி, அந்த முருகனே சொல்லி பெருமாள்கிட்ட வந்து சேர்றா. ஏன்னா அவளுக்கு தெரியும், தெய்வங்களுக்கு தெரியும் நம்ம கடவுள் இல்லை, நமக்கு மேலே இருக்கார் ஒருத்தர். அதனால எல்லாருக்கும் கஷ்டம் வந்தாலும் அங்கே ஓடுறா, பார்க்கடலுக்கு ஓடுறா. அதனால நீங்கள் வந்து முதல்ல இந்து மதத்தினுடைய அடிப்படையில் வைஷ்ணவன் தான் அடிப்படை, மோட்சம் தான். இருந்த போதிலும் மற்ற தெய்வங்கள்ட்டலாம் வழிபடுறது தப்பு இல்லை. ஏன்னா எல்கேஜி படித்தாலும் அது தப்பான. எல்லாரும் பிறந்தவுடனே பிஹெச்டியாக படிக்க முடியும். அப்போ 1ஆம் கிளாஸில் படித்து 2ஆம் கிளாஸ் படித்து 3ஆம் கிளாஸ் படித்து படிப்படியாக வந்து 10th முடித்து 12th முடித்து அப்புறம் டிகிரி முடித்து அப்புறம் எம்ஃபில் பண்ணி கடைசியில் பிஹெச்டி போகிறோம், டாக்டரேட் வாங்கிட்டேன் அப்படின்னு வரா இல்லையா? அது மாதிரி டாக்டரேட் பட்டம் வாங்கி முடிக்கிறது மாதிரி தான் வைஷ்ணவம். அது கீழே பிஎஸ்சி இருக்குது, எம்எஸ்சி இருக்குது, எம்ஃபில் இருக்குது. அதுக்கு கீழே 1ஆம் கிளாஸ்லேருந்து எல்லாருக்கும் ஏஃபார் ஆப்பிள்னு படிக்கிறதுனா அதை பார்த்து நான் பிஹெச்டி படிச்சுட்டு இது ஏஃபார் ஆப்பிள் படிச்சுட்டு தண்டம் அப்படின்னு நான் சொல்கிறது அது அல்பம் நான் நினைக்கிறது. அதனுடைய பருவத்துக்கு, அதனுடையதான புத்தி வளர்ச்சிக்கு அது இந்த ஏஃபார் ஆப்பிளே பெரிய பாடம். நீ உன்னுடையதான வயசுக்கு, உன்னுடைய புத்தி அறிவுக்கு நீ பிஹெச்டி முடிக்கணும். புரியுது இல்லையா? அது மாதிரி மற்ற தெய்வங்களை வழிபடுறவாள், மற்ற மதங்களில் இருக்கிறவாளை கூட நம்ம நிந்த பண்ணக்கூடாது. கிறிஸ்துவனா இருக்கான், முஸ்லீமா இருக்கான், பௌத்தனா இருக்கான், அவனையும் நம்ம நிந்த பண்ண போறதில்லை. ஆனால் அவனுக்கும் இந்த வைஷ்ணவம் கிடைச்சி மோட்சம் இதே ஜென்மாவில் கிடைக்கக்கூடாதான்னு நம்ம பெருமாள்கிட்ட வேண்டிக்கணுமே தவிர யாரையும் மட்டம் நினைக்க. படிப்படியாக உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அப்படிங்கிறார். நமக்கு கிடைச்சிடுத்துன்றதுனால இன்னொருத்தரை பார்த்து இவன் சாமானியம், அவன் சாமானியம், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் சம்சாரி அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு கிடைச்சிடுத்து மகாபாகியம். அது மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சா தேவலாமே. பிரபு வரதராஜா அவளுக்கும் கூட அப்படின்னு தான் வேண்டிக்கணும். நம்ம பாகவதாவில் போயிட்டவா ஒரு கால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது எப்போ கிடைக்கணும்னா உற்ற போது. அதுக்கு ஒரு வேலை இருக்கு. எல்லா புண்ணியங்களும் என்னைக்கு பலிக்கிற நாள் வருதோ அன்னைக்கு உனக்கு நாராயணன் ஒருவனே அப்படின்னு வர தோணும். அது வரைக்கும் ஒரு வயசு குழந்தை, பொன் குழந்தை 1 வயசு இருக்குது, 2 வயசு இருக்குன்னா இப்போவே ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட முடியுமாண்ணா? அதுக்கு ஒரு பருவம் இருக்குது. கல்யாணத்துக்கு 6 வயசுன்னு சொல்லியிருக்கு. 6 வயசு, 7 வயசு, 8 வயசு, 10 வயசு ஆக அவள் பெரியவளாகிறதுக்கு முன்னாடி கன்னி பருவத்தில் இருக்குச்சே கன்னிகாதானம் பண்ணணும். அது அந்த காலம் நான் சொல்கிறது கதை. இப்போதைக்கு தான் ஒத்தே வராது. 35 வயசுக்கு தான் இப்போல்லாம் கல்யாணம். அவெல்லாம் 6 வயசு 8 வயசுக்கெல்லாம் ஆகிடும். சீதைக்கு ருக்மிணிக்கெல்லாம் 6 வயசுக்கு ஆச்சுன்னு. அப்போ கல்யாணத்துக்கு ஒரு பருவம் இருக்குது 6 வயசுக்கு மேலே. 6 வயசுக்கு கல்யாணம் ஆனாலும் பிறந்த வீட்டில் தான் இருக்கும் அந்த பொண்ணு. எப்போ பெரியவளாராளோ வயசுக்கு வராளோ 10-12 வயசுக்கு அப்புறமா தான் கொண்டு போய் சேர்ப்பான். சாந்தி முகூர்த்தம்னு பண்ணி புருஷன் வீட்டில் கொண்டு போய் விடுறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை மாதிரி அந்த உற்ற போது வந்தால் தான் கல்யாணம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் வயசுக்கு வந்தால் தான் அந்த பருவம் வந்தால் தான் கொண்டு போய் புருஷனோட சேர்த்து வைக்கிறதுலாம் எப்படி இருக்கோ அதை மாதிரி என்னைக்கு உன் புண்ணியங்கள்லாம் ஜென்ம ஜென்மமாக பண்ண புண்ணியங்களோ, தபசோ, தானமோ, யாகமோ, விரதமோ, பாராயணமோ என்னென்ன நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் பலிக்கிற காலம்னு ஒன்று இருக்குது. அது இந்த ஜென்மாவில் இருந்ததுன்னா இதே ஜென்மாவில் நீ வைஷ்ணவனாகி சரணாகதி பண்ணி மோட்சம் போயிடுவ. இல்லைன்னா இன்னும் பல கோடி ஜென்மா கூட அதெல்லாம் பிறந்து செத்து எப்போ திரும்பி மனுஷ பிறவியோ அப்புறமா தான் ஆரம்பிக்கும். அதனால் இதை முதல்ல நம்ம சனாதன தர்மத்தை அடிப்படை தெரிஞ்சுக்கணுமான கடவுள்னா யாருடானா நாராயணன்ற ஒரு விஷயமாவது தெரிஞ்சுக்கணும். மற்ற தெய்வங்கிட்டெல்லாம் பக்தி பண்ணுறது தப்பு இல்லை, பக்தி பண்ணிட்டு தான் வர முடியும். ஆனால் அதுலேயும் 1 and 1 இருக்கு. உனக்கு முருகன் பிடிச்சினா முருகனை மட்டும் வழிபடு. அப்புறமா நீ இங்கே சிவன் கோயிலுக்கு போகிறேன், அம்மன் கோயிலுக்கு போகிறேன், பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன், பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், போகாத எங்கேயும். எனக்கு பிடிச்சது முருகன். முடிஞ்சது. முருகா முருகானே கத்திங்கட, அரோகரானே கத்தின்று போகிறோம், அதுவே போகிறோம். இல்லை பிள்ளையாரே நடிச்சுட்டு பிள்ளையார் மட்டும் பிடிக்கணும், அவரை மட்டும் பிடி, அப்புறமா திருப்பி இங்கே வராது, எங்கேயும் போகாது. அப்படி இருந்தியானா கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவா. அப்படிங்கிறது இதான் நம்ம சனாதன தர்மம் சொல்கிறதாக்கத்தால மற்ற தெய்வங்களையும் நிந்த பண்ணாத, மற்ற தெய்வத்துக்கிட்ட பக்தி பண்ணுறவனையும் நிந்த பண்ணாத. ஆனால் கலப்படம் மட்டும் பண்ணாது. கலப்படம் மட்டும் தெய்வங்களில் கலப்படம் பண்ணிடாது, ஆத்மநாசம்.
அப்போ எல்லாம் ஒன்றுன்னு எல்லா தெய்வத்துடைய ஃபோட்டோ, இங்கே பிள்ளையாரை வச்சுருக்கேன், இங்கே பெருமாளை வச்சுருக்கேன், அங்கே ஒன்று வச்சுருக்கேன், சரஸ்வதி வச்சுருக்கேன், அங்கே முருகனை வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வைகுண்டம் போகிற வாழ்க்கை லட்சணம் இல்லை. மற்ற வாழ்க்கை லட்சணம் மற்றவெல்லாம் எத்தனையோ தெய்வத்தை வச்சு கலப்படம் பண்ணியிருக்கா. கலப்படம் சாப்பாட்டில் இருந்தால் வியாதி மாதிரி, ஆத்ம விஷயத்தில் தெய்வங்களை கலப்படம் பண்ணாது. தெய்வத்தில் யார் முழு முதற் கடவுள்னு தெரிஞ்சு அவனை ஒருத்தனை பிடி, இல்லை உனக்கு பிடிச்ச தெய்வத்தை ஒன்றையே பிடி. இப்படின்னு தான் சாஸ்திரம் காட்டி கொடுக்குது. கீதையில் கண்ணனே அதான் சொல்கிறான், மாம் ஏக்கம் என் ஒருவனையே, அதான் ஆண்டாளும் நாராயணனே நமக்கே வரை தருவான். நாராயணன் நமக்கு அப்படின்னு அங்கே இல்லை, நாராயணனே தருவான், நமக்கே தருவான். ரெண்டுத்துல ஏக்கா ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, அழுத்தி சொல்கிறான். அது மாதிரி நம்மளுடைய சனாதன தர்மமான இந்து மதத்தில் சேர்ந்தவாளுக்கு மோட்சம் அடையிறதுக்காக தான் பகவான் இத்தனையும் நமக்கு கொடுத்துருக்கான். நம்ம உட்காந்து அல்லா கோயிலில் போய் ஒவ்வொன்று கத்திரவனாவும் பிறக்க வைக்கல. கிறிஸ்துவ மதத்தில் சொன்ன மாதிரி பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக அந்த ப்ரேயர் பண்ணி ஆமென்னு சொல்கிறதுக்கும் வைக்கல. நம்மளால் ஹிந்துக்களாக படைச்சா மனுஷனாக படைச்சதெல்லாம் எதுக்கிடான்னா இந்த வரதனை தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணுறதுக்கு வரலாம். ஆனால் இங்கே யார் யார் சரணாகதி பண்ணிக்கலையோ ஆச்சாரியிட்ட போய் தீட்சை எடுத்துக்கலையோ இன்னும் முறைப்படும். அதெல்லாம் சீக்கிரம் சமாசனம் பண்ணிக்க ஆசைப்படுது. அதுதான் முக்கியம். ஏன்னா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எந்த நொடி இந்த நீர்க்குமிழி வெடிக்குமோ தெரியாது, எந்த க்ஷணம் மின்னல் மறையுமோ தெரியாது, வாழ்க்கை எந்த க்ஷணம் உயிர் போயிடுமோ தெரியாது, திருப்பி அடுத்தது மனுஷ பிரிவு எப்போ கிடைக்குமோ தெரியாது. 84 லட்சம் பிறவிக்கு அப்புறமா தான் திருப்பி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சு நம்ம காற்றுள்ள போதே தூத்திக்கணமாக இருக்கிறதால நீங்கள்லாம் ரொம்ப ஈடுபட்டவா. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான அஷ்டபுஜ பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும், இந்த திருவேலுக்கை பெருமாள் பிடிக்கும், இங்கே இருக்கிற வரதராஜரை பிடிக்கும்னு கைக்கரியம் பண்ணக்கூடியவாளாக இருந்துட்டு ரொம்ப அடிப்படை அஷ்டபுஜ பெருமாள் இதுதான் சொல்லித்தர சொன்னாங்க. சில பேருக்கு தோணும் ஏதோ சுவாமி வந்தால் 4 வார்த்தை பேசிட்டு கிளம்பிடுவார், ஏதோ ஆச்சாரிச்சி 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். என்னடா இது வாட்டி பேசிகிட்டே இருக்காருன்னு நினைக்காதீங்க. இது நானாக பேச வரல, அஷ்டபுஜ பெருமாள் பேச வைக்கிறார் உள்ளேருந்து. உங்களுக்கு யாருக்கா தாபமாக இருந்தால் அவர்கிட்ட போய்க்கணும். ஏன் அந்த சுவாமியை விட்டு இத்தனை பேச வச்சார், அவர் என்ன பேச வச்சாரோ அஷ்டபுஜ பெருமாள் அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அடிப்படை இந்துக்களுக்கு தெரிய வேண்டிய ஞானம், அடிப்படையான ஞானம். இதை தெரிஞ்சுக்கலன்னா அவன் மனுஷ பிறவி பிறந்து, அது தமிழ்நாட்டில் பிறந்து இந்துவாக பிறந்து காரணாக பிரயோஜனம் இல்லை, வியர்த்தமாக போச்சு, கூத்தாடி போட்டுடைத்தாடின்னு ஆகிடும் இல்லையா. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால ஒரு ஆச்சாரியவான் புருஷோ வேதேன்னு வேதம் சொல்கிற மாதிரி யார் யாருக்கு ஆச்சாரியர் இருக்காரோ சந்தோஷம், தீட்சை எடுத்துக்கவா. தீட்சை எடுத்துக்காதவா, அதாவது சபாஷணம் பண்ணிக்காதவா, திருவடி சம்பந்தம் வாங்கிக்காதவா, ஆச்சாரியரை நாடி முதல்ல சபாஷணம் பண்ணிக்கலாம். அம்மாவே இல்லாத ஒரு குழந்தை நானே உலகத்தில் தோன்றிட்டேன்னா எப்படி பொய்யோ நடக்காதோ, அது மாதிரி இந்த ஆத்மா நானாக வைகுண்டம் போயிட முடியாது, மோட்சம் அடைய முடியாது ஒரு ஆச்சாரியன் இல்லாத. ஆச்சாரியன் தான் நமக்கு அம்மா, அன்னையாய் அத்தனாய். முதல்ல அம்மாவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சமாஷ்ணம் ஆகாதவா ஆச்சாரியனை நாடுங்கோ, சமாஷ்ணம் பண்ணிக்கோங்கோ. சமாஷ்ணம் ஆனவா ஆச்சாரிய பக்தியை பண்ணுங்க, ஆச்சாரிய கிருபையினால சாட்சாத் வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். பாகவதால் இருக்க ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம். யார் யாருக்கு சமாஷ்னால அந்த கை தூக்குங்க பார்க்கலாம். நான் இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் உபன்யாசம் பண்ணணும்னு ஆசையாக வந்தேன். என்னென்ன பாகவத அழைத்த வாழ்க்கை தெரியுமே, தெரியாத வாழ்க்கை தெளியப்படுத்தணும், அதுதான் நான் வந்தேன் இல்லையா. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதர் இல்லை, ஆச்சாரியர் இல்லை. ஆனால் இப்போ நான் மணவாள மாமனிகளுடைய நேர் வம்சத்தில் வந்த ஒரு ஆச்சாரியர். இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த சங்கு சக்கர முதிராதானம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மந்திரமாவது உபதேசமாக பண்ணிட்டு போனால், எனக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார், கோமடம் சுவாமின்னு பேர், அழகர் கோயிலேருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு மந்திரோபதேசம் பண்ணார். அதை நாங்கள் டெய்லி சொல்லிட்டு இருக்கோம்னாவது முதல்ல ஆரம்பிக்கும். அவளுக்கு ஒரு குரு வேணும்னு வேதமும் சொல்லுது, கீதையும் சொல்லுது. உங்களுக்கு ஒரு குரு இல்லாத பார்க்குறவாளெல்லாம் சாமி சாமின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு சுவாமி வேணும், ஆச்சாரியர் வேணும், உங்களுக்குன்னு ஒரு மந்திரம் வேணும். அந்த மந்திரமும் எந்தவித தீட்டு துறவு தூங்கினோமா பல் தேய்ச்சோமா குளிச்சோமான்னு எதையும் பார்க்காத, எப்போ வேணா எந்த சமயத்தில் வேணா என்ன அவஸ்தையில் வேணா நீங்கள் சொல்லலாம்படியான ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு குரு மூலமாக உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தை நீங்கள் அடைய முடியுமாக்கிறதுனால இன்றைக்கி மதி நிறைந்த நன்னாள்னு சொல்லும்படியாக உங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கிய விசேஷம். இதில் யாராக இருக்கட்டும், நீங்கள் சிவபக்தி பண்ணுறவாளாக கூட இருக்கட்டும், இல்லை காமாட்சி பக்தாளாக கூட இருக்கட்டும், நான் சொல்கிறத திரும்பி சொல்லுங்க, உங்களுக்கு பெரிய பாக்கியம்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 கத்தி சொல்லுங்க இன்னும் கூட. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 இதுவே உங்களுக்கு மந்திரோபதேசம் ஆயிடுது. இதையே நீங்க ராத்திரி பகல் குளிச்சுட்டோ குளிக்காதையோ பல் தேய்ச்சோ பல் தேய்க்காதையோ தீட்டா இருக்கச்சே கூட சொல்லிகிட்டே இருக்கலாம். நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பேன் அவை ராத்திரி பகலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த ரகசியமும் உங்களால கேட்க முடியாது. உட்காண்டு இருந்தவா எழுந்து போனவா கூட இந்த மந்திரோபதேச சமயத்துக்கு திருப்பி வந்துட்டான் 2 பேர். பாருங்க, ஏன்னானா அவளுக்கு இந்த பாக்கியம் நான் அப்போத்துலேருந்து நினைச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணுமே நினைச்சுன்னா சொல்லிட்டு இருக்கேன். எழுந்து 2 பேர் ஏதோ அவசரமா வெளில போனா ஐயோ நம்ம பின்னாடி இதை சொல்லலாம்னு நினைச்சோமே, அந்த பாக்கியம் அவ 2 பேருக்கு இல்லாத போயிட்டேன்னு நினைக்கச்ச பெருமாள் திருப்பி பிடிச்சி இடத்துல வந்து நிற்க வச்சுட்டா உட்கார வச்சு. இதுல ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். ராமானுஜா இந்த நாமம் இருக்கு. இது நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல, தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின ஒரு ஆச்சாரியர் பேர் மட்டும் இல்லை அது. இந்த ரகசியம் நீங்க நல்லா காதை கொடுத்து வாங்கிக்கோங்க உங்க மனசுல. ஒரு கல்லில் 2 மாங்காய் தான் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பேன். இப்ப நான் கொடுக்குற இந்த மந்திரத்துல ஒரு மந்திரத்துல 12 மாங்காய் விழும். இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டா ராம அனுஜன் ராமானுஜன் இதை பிரிக்கிறது. ராம அப்படின்னா ராமனுக்கு, அனுஜன்னா தம்பின்னு அர்த்தம். ராமானுஜன்னா ராமருடைய தம்பின்னு அர்த்தம். அது யாருக்கு பேர் அப்படின்னா ராமன் சொல்லிட்டு தானே ராமானுஜன் சொல்ல முடியும். ராமன் அனுஜன். ராமன் சொன்னா பரசுராமருக்கும் பேர் ராமன் பேர். சாட்சாத் ராமருக்கும் பேர் ராமன் தான் பேர், கோதண்ட பாண்டியா. 3வது பலராமருக்கும் பேர் ராமன் பேர். அப்போ பரசுராமன், ராமன், பலராமன் 3 பேரும் இந்த ராமானுஜன் சொல்லச்சவே அடங்கிடுச்சு. அப்புறம் ராமருக்கு தம்பி யாருன்னா லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், சுக்ரீவன், குகன், விபீஷணன் 6 பேர் ராமர் தன்னுடைய தம்பிகளா ஏற்றுருக்கார். அப்ப ராமானுஜன் ராமருக்கு தம்பினா இந்த 6 பேரும் ராமானுஜன்ற பேர் அடங்கியிருக்கு. கிருஷ்ணாவதார காலத்துல பலராமருக்கு தம்பி யாருடானா கிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணன் பேரும் இதுல அடங்கிடுது. நம்மளுக்கு பக்கத்துல இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல தோன்றின ராமானுஜர் ஆச்சாரியர் இருக்காரு, அவருக்கும் ராமானுஜர்னு பேரா போயிடுறதுனால அவர் பேரும் எடுத்து எண்ணி பார்த்துக்கணும். 11 பேர் வந்துடுத்தா. இதுக்கு அப்புறமா அவளுக்கு கிடைச்ச ஆச்சாரியர் அவரும் ராமானுஜர் தான். ராமானுஜருக்கு பிரதிநிதியா வர ஆச்சாரியர் தான். இல்லை இவரும் ராமானுஜர் தான். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 12 அவதார புருஷாவுடைய பேரை ஒரே பேர்ல சொல்லி முடிச்சிடும். நீ பரசுராமா பரசுராமா பரசுராமான்னு டெய்லி ஜபம் பண்ணா என்னென்ன பலன் கிடைக்குமோ, கோதண்டபாணியான சீதாபிராமனாகிய ராமா ராமா ராமான்னு அவர் பேரை சொன்னா என்னென்ன பலன்களை கிடைக்குமோ, பலராமா பலராமா பலராமான்னு ஜபம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, அது லக்ஷ்மணா லக்ஷ்மணா, பரதா பரதா, சத்ருகுணா சத்ருகுணா, குகா குகா, விபீஷ்ணா விபீஷ்ணா, சுக்ரீவா சுக்ரீவான்னா அவ பேர்லாம் ஜபம் பண்ணா அதுக்கு பலன் உண்டு. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணா பலன் உண்டு. இத்தனை பலனும் சேர்த்து வச்சு ஒரு தடவை நீ ராமானுஜா சொல்லிட்டா அத்தனை பலனும் கிடைச்சிடும். அப்போ யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணும்படியாகத்தான் நம்ம அஷ்டபுஜ பெருமாள் இன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சார். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஆபத்து வந்தா கஷ்டம் வந்தாதான் இல்லை, சந்தோஷமா இருக்குச்சும் சொல்லு, சந்தோஷமா இருக்குச்சும் சொல்லு, லாபம் கிடைச்சாலும் சொல்லு, சுகம் வந்தாலும் சொல்லு, கஷ்டம் வந்தாலும் சொல்லு, எப்போ பாரு சொல்லிட்டாரு. அது சொல்லாத இருக்க முடியாது. எப்படி மூச்சு காத்து போயிட்டு வருதோ அதை மாதிரி நாமம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜா. ஃபோன் பேசினா கூட யாராவது கடைசியில் இருக்கிறவாளும் கேட்டுக்கோங்க. ஃபோன் பேச செய்யும் இந்த ஹலோங்கிறத விட்டுருங்க. இந்த கல்விகள்லாம் கூட ஃபோன் எடுத்துட்டு ஹலோ யார் பேசுறது அப்படிங்கிறாங்க. கவனம் கர்மம் கன்றாவி அப்படின்னு நான் ஓரி இருக்கையில் ஒரு தடவை உபன்யாசம் பண்ணேன் 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஓரி இருக்கை நம்ம அஷ்டபுஜ பெருமாள் இருக்காரு, அந்த கோவில் அர்ச்சகருக்கு பொண்ணு இருக்கா.
திருவாளிக்கை அர்ச்சகர். இந்த திருவாளிக்கை அர்ச்சகர் இருக்காரு, அந்த அர்ச்சகருடைய பொண்ணு இருக்கா, அவள் அங்கே வந்து உபன்யாசங்க, நான் சின்ன பொண்ணு, அதுலேருந்து இந்த ஹலோ சொல்கிறத நான் உடவே விட்டுட்டேன்னா. ஏன்னா இது வந்து ஃபோனை கண்டுபிடிச்ச கிரஹாம்பெல்னு ஒருத்தன் வெளிநாட்டம், அவனுடைய மனைவிக்கு பேர் ஹலோ. அவன் முதல்ல கருவியை கண்டுபிடிச்சிட்டு இந்த பக்கத்தை நீ பிடிச்சி நான் அங்கே போ தூரத்தில், இந்த பக்கம் கருவிலேருந்து நான் உன்னை கூப்பிடுவேன், உன் காதில் விழுதா சொல்லு, நான் கண்டுபிடிச்ச கருவி வேலை செய்யறதா பார்க்கலாம் அப்படின்னு இங்கேருந்து அவன் பொண்டாட்டி பேரை ஹலோ ஹலோன்னு கத்தினா, யார் எடுத்தாலும் ஃபோன் எடுத்தா அவன் பொண்டாட்டி பேரை சொல்லிட்டு இருக்கோம். நமக்கா பொண்டாட்டி? இந்த ஹலோங்கிறவன் நமக்கு பொண்டாட்டி இல்லை, எவனுக்கோ பொண்டாட்டி, கண்டுபிடிச்சவனுக்கு பொண்டாட்டி. அந்த கிரஹாம்பெல் பேரையாவது சொன்னா பரவாயில்ல, அதையும் விட்டு அவன் பொண்டாட்டி பேர் நமக்கு என்ன வந்து தொலைச்சு கொடுத்துனா எல்லாம் எப்படியோ வந்து நோய்ஞ்சு கொடுத்து. இந்த கிழவன் கல்வி, கிராமத்து கிழவன் கல்விக்கு கூட பட்டி கேட்டாலும் கூட வயல ஹலோன்னு வருது. இனிமே நீங்க யாருக்கு ஃபோன் அட்டன் பண்ணாலும் பேசினாலும் ராமானுஜா யார் பேசுறது, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ யார் பேசுறது அப்படின்னு கேட்க பழகிக்கும். கேட்கறவனுக்கும் பாக்கியம், சொல்ற உங்களுக்கும் பாக்கியம். நீங்க தனியா ஜபம் பண்ண முடியாட்டாலும் ஒரு நாளைக்கு 100 ஃபோனாவது அட்டன் பண்றா, 100 தரமாவது ராமானுஜா சொன்னா 108 அஷ்டோத்திர ஜபம் பண்ண மாதிரி ஆயிடும். அது இந்த ஸ்ரீமதே ராமானுஜானமா ஃபோன் பேசினாலும் சொல்லுங்க. வீட்டிலேருந்து நான் போயிட்டு வரேன்ச்சே, டாட்டா பை பை, அப்புறம் சீலியோ ராவி கிறிஸ்துவங்கிட்டேருந்து வந்து தொலைச்சது. அதெல்லாம் விட்டுட்டு அம்மா ஸ்ரீமதே ராமானுஜானமா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போ. திரும்பி வரைச்சவே ராமானுஜா வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டே வா, படுத்துக்கிச்சே சொல்லு. எப்போ பாரு ஸ்ரீமதே ராமானுஜாயமா சொல்லுங்க. 12 அவதார புருஷனுடைய பேரை சொன்ன பாக்கியம் அத்தனை பலனும் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதா இருக்கிறதுனால இந்த ஒரு பெரிய மகாமந்திரத்தை சொல்ல சொல்லி அந்த அஷ்டபுஜ பெருமாள் என்கிட்ட சொல்லி, அதுக்காக தான் இன்றைக்கி கூப்பிட்ட உடனே இதை சொல்லணும், கொஞ்சம் எல்லாரையும் வர சொல்லுங்களேன், உங்கள் கோஷ்டியெல்லாம் வர சொல்லுங்களேன்னு அந்த அம்மாட்டே சொல்ல சொன்னேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேர் வந்திருக்கேன்னு, நிறைய பேர் வரலன்னு வச்சுக்கோம். ஆனால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி சொன்னாருடி, இப்படி சொன்னார்டா, அழகாக முரசை கொட்டி நான் டம் டம் டம்னு அடிச்சு விட்டுருவேன் எல்லாருக்கும். சுவாமி என்ன பேசினார், சுவாமி என்ன எது பேசினாரோ, என்ன பேசினாரோ, என்ன வேதாந்தம் சொன்னாரோ, ஆத்மா பரமாத்மானாரோ, அதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, ராமானுஜா சொன்னால் எல்லா பலனும் கிடைக்குமா, எல்லா கஷ்டமும் நுழையுமா அப்படின்னு நீங்கள் போய் டாம் டாம் அடிச்சேன்னா காது குசு குசுன்னு பேசாதீங்க, கத்தி சொல்லுங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு மட்டும் கேட்காது, கூட இருக்கிறவங்களும் கேட்டுப்பா, எல்லாருக்கும் பலன். ஏன்னா எனக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறதா சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ சொல்லிட்டே இருக்கோம். இதை உபதேசம் பண்ணிட்டதுனாலே அடியேனே ஒரு ஆச்சாரியனாக போயிட்டு உங்களுக்கு பின்னாடி எப்போ யார் யாருக்கு சமாஷனம் பண்ணிக்கணும்னு தோன்றதோ வந்து பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வரைச்ச வந்து பண்ணிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அநேக சரணம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் அம்பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருன் சன்னல் உடுகலுகள ஓங்கு வளைப்போதல் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து.